102.3 நேர்கள் இப்போது முதல் டைமண்ட் அறிவுச்சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியை கேட்கலாம். டைமண்ட் அறிவுச்சுரங்கம் நடத்துபவர் ARM நௌஃபில். மாணவ செல்வங்களின் அறிவு விருத்திக்கு வித்திட்டு உரமூட்டும் விளைநிலம். நாளைய தலைமுறையில் நல்லறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம். வானொலி பிறையகமில் டைமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் வாண்டியோடு வழங்கும் இலட்சி அரங்கம். இன்பத் தேன் சுரங்கம். அரை மணி நேரம் அழகூட்டும், அறிவுக்கு வழிகாட்டும், அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தோட்டும் அறிவு சுரங்கம். பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட், நம்பிக்கையை ஊட்டிய பால். மிலான் ஃபெஸ்டா செயற்கை நிறமூட்டிகளோ ரசாயன பதார்த்தங்களோ சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய மிலான் ஃபெஸ்டா 400 கிராம் பேக்கெட் முழு குடும்பத்திற்கும் போதுமானது. மிலான் ஃபெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன. ஃபெஸ்டா வாங்கும் போது மிலான் ஃபெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள். தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டைமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ். நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் கல்முனை கல்வி வலயத்தின் தமிழ் முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றும் டயமண்ட் அறிவுச் சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு சாய்ந்தமருது அல் ஹிலால் வித்தியாலயத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெறுகிறது. நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிறார் சாய்ந்தமருது அல் ஹிலால் வித்தியாலயத்தின் அதிபர் திருமதி MH நுஸ்ரத் பேகம் அவர்கள். நடுவர்களாக கடந்து சிறப்பிக்கின்றார்கள் அறிவுச் சுரங்கம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் AM முகமது ரலீம், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட அறிவிப்பாளர் யூனிஸ் கே ரஹ்மான், பிறை FM அறிவிப்பாளர் ரம்சானா சமீல், நீந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன், அறிவிப்பாளர் ANM ஜாவித், புள்ளிப்பதிவாளர்களாக எழுத்தாளர், கவிஞர், வானொலி அபிமானி நீந்தவூர் MI உஸ்னார் சலீம், நட்பட்டிமனை அல் அக்ஸா மகா வித்தியாலயத்தின் ஆசிரியர் CM ஃபலாஹி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. அதிதிகளாக கடந்து சிறப்பிக்கின்றார்கள் இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி கல்முனை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி MH ரியாசா, கல்முனை கல்வி வலயத்தின் சாய்ந்தமருது கோட்ட கல்வி பணிப்பாளர் திருமதி அஸ்மா மலி, டைமண்ட் வெஸ்ட் ஃபுட் பிரைவேட் லிமிடெட்டின் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் அல்ஹாஜ் ரிம்சான் ஃபாரூக், டைமண்ட் வெஸ்ட் ஃபுட் பிரைவேட் லிமிடெட்டின் கிழக்கு மாகாண சேல்ஸ் மேனேஜர் A அமான், சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையின் DMO டாக்டர் MH சனுஸ்காரியப்பர், மருதமனை புலவர்மணி சர்வதீன் மகா வித்தியாலயத்தின் அதிபர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் A முகமது அன்சார், சாய்ந்தமருது மல்ஹருல் சம்ஸ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் திருமதி ரிஃப்கா அன்சார், அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர், அகில இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர், கல்முனை சனிமோன் விளையாட்டு கழகத்தின் செயலாளர், கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் MIM அப்துல் மனாப், மருதம் கலைக்கூடல் மன்றத்தின் தலைவர் ஆஸ்வான் மௌலானா ஆகியோர். பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட், நம்பிக்கையை ஊட்டிய பால். மிலான் ஃபெஸ்டா
செயற்கை நிறமூட்டிகளோ ரசாயன பதார்த்தங்களோ சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய பிலான் ஃபெஸ்டா 400 கிராம் பேக்கெட் முழு குடும்பத்திற்கும் போதுமானது. பிலான் ஃபெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன. ஃபெஸ்டா வாங்கும் போது பிலான் ஃபெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள். தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டைமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ். நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். கல்முனை வளைய டைமண்ட் அறிவுச்சிறங்கம் போட்டியில் கலந்து சிறப்பிக்கும் 2 அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே சாய்ந்தமருது அல் ஹிலால் வித்தியாலய கேட்போர் கூடத்தில் நடைபெறுகின்ற இந்த போட்டியிலே எனது வலது புறத்திலே கல்முனை அல் அஸ்ஸர் வித்தியாலயம், அதேபோல் அவர்களோடு போட்டியிட எனது இடது புறத்திலே கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்தியாலயம். விருந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அடிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் இப்போது முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். கல்முனை அல் அஸ்ஸர் வித்தியாலயத்துடைய அணி தலைவன் ஆர்.ஏ. ஹிஷாத் அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கின்ற கேள்வி, MCPA என்பது ஒரு கலைநாசினி. அப்படியாயின் MCPA என்பதன் விரிவான பெயர் என்ன என்பதே உங்களுக்கான கேள்வி. MCPA என்பது ஒரு கலைநாசினி. அப்படியாயின் MCPA என்பதன் விரிவான பெயர் என்ன? உரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் யாராவது விடையளிக்கலாம். கேள்வி எதிரணிக்கு விடப்படுகிறது. மீதையில் குளோரோபீனோக்சி அசெட்டிக் அமிலம் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் பஹ்ரியா வித்தியாலயத்துடைய அணி தலைவி MF மின்ஹாவை அழைக்கின்றோம். விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட கேள்வி உங்களுக்கு வந்திருக்கிறது. உலகில் முதல் நிலை குத்துச்சண்டை வீராங்கனை யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. உலகில் முதல் நிலை குத்துச்சண்டை வீராங்கனை யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. உரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். அதே அணி சேர்ந்து யாராவது ஒருவர் விடையளிக்கலாம். சுசந்திகா ஜெயசிங்க. இல்லை, அவர் இலங்கை சேர்ந்தவர். எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. எவருமே சரியான விடையளிக்கவில்லை. உலகில் முதல் நிலை குத்துச்சண்டை வீராங்கனை லைலா அலி என்பதே சரியான விடை. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் அஸ்ஸர் வித்தியாலயத்துடைய மாணவன் HM ஹமாதி அவர்களை அழைக்கின்றோம். நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற கேள்வி, உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டியிலே அதிக கோல்களை அடிக்கின்ற வீரர்களுக்கு வழங்கப்படுகின்ற பரிசு எது என்பதே உங்களுக்கான கேள்வி. உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் அதிக கோல்களை அடிக்கின்ற வீரருக்கு வழங்கப்படும் பரிசு. அதே அணியைச் சேர்ந்த வேறு ஒருவர் விடையளிக்கலாம். கோல்டன் பூட். கோல்டன் பூட் தங்க சப்பாத்தி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் அஸ்ஸர் வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் பஹ்ரியா வித்தியாலயத்துடைய மாணவி MSF சிம்ஹாவை அளிக்கின்றோம். நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற கேள்வி, கண் பார்வை தோல் ஆரோக்கியத்துக்கு, அதுபோல் எலும்புகள் வலுப்படவும் கால்சியத்தை உடல் உறிஞ்சவும் உதவுகிறது. சூரிய ஒளி மூலம் உடலில் சேமிக்கப்படும் கொழுப்பில் கரைந்து உடல் குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும். இரத்த உறவுகளுக்கு அவசியமானது. இந்த 4 விட்டமின்களும் எவை என்பதே உங்களுக்கான கேள்வி. கொழுப்பில் கரைகின்ற 4 விட்டமின்களும் எவை என்பதே உங்களுக்கான கேள்வி. விட்டமின் A, D, E, K. ஆம், சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் பஹ்ரியா வித்தியாலயம். விட்டமின் A, D, E, K என்பது சரியான விடை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் அஸ்ஸர் வித்தியாலயத்துடைய மாணவன் MKM ஆதிப் அவர்களை அழைக்கின்றோம். உங்களுக்கான கேள்வி பொது அறிவோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. ஐக்கிய நாட்டு சபையில் இலங்கை எத்தனையாம் ஆண்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டது என்பதே உங்களுக்கான கேள்வி. ஐக்கிய நாட்டு சபையில் இலங்கை எத்தனையாம் ஆண்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டது என்பதே உங்களுக்கான கேள்வி. ஆம், சரியான விடையளிக்க தவறிவிட்டார். அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். 1955 டிசம்பர் 1955 என்பதே சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் அஸ்ஸர் வித்தியாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர்
கல்முனை அல் பஹ்ரியா வித்யாலயத்துடைய மாணவி JF லுபாப் அவர்களை அழைக்கின்றோம். அவர் தெரிவு செய்திருக்கின்ற கேள்வியும் கூட பொது அறிவு கேள்வி. புகைப்படம் எடுப்பதற்கு தடை விதிக்கப்படும் புகழ்மிக்க ஓவியம் எது என்பதே உங்களுக்கான கேள்வி. ஆதியானியை சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். மோனாலிசா. ஆம், சரியானபடி. மோனாலிசா என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை பஹ்ரியா வித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் அஸ்ஹர் வித்யாலயத்துடைய மாணவன் AAM மிஃபத்துல் ஜன்னா. உங்களுக்கான கேள்வி, இலங்கையின் முதலாவது அரசி யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. இலங்கையின் முதலாவது அரசி. පෙක්ගුණු සංගමිත් இல்லை, அதை அணை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். இலங்கையினுடைய முதலாவது அரசி. ශ්‍රීමහ බණ්ඩාරනායක இல்லை, அவர் முதலாவது பிரதமர், உலகத்தினுடைய முதலாவது பிரதமர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கு. எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. අනුලා දේවී. ஆம், அனுலா தேவி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் பஹ்ரியா வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் பஹ்ரியா வித்யாலயத்துடைய மாணவி AF உல்ஃபத் அவர்களை அழைக்கின்றோம். உங்களுக்கான கேள்வி, திருக்குறளை பிரான்ஸ் பாசையில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் என்பவர், ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் போப். கேள்வி, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். கேள்வி எதிரணிக்கு விடப்படுகிறது. இரு அணிகளும் சரியான விடை அளிக்க தவறிவிட்டன. சரியான விடை வீரமா முனிவர் என்பதே சரியான விடை. இனி அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் அஸ்ஹர் வித்யாலயத்துடைய மாணவன் FM தக்கி. உங்களுக்கான கேள்வி தமிழ் சம்பந்தப்பட்ட கேள்வி. எடுக்க எடுக்க குறையாது உணவு கொடுக்கும் பாத்திரம் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படும்? எடுக்க எடுக்க குறையாமல் உணவு கொடுக்கும் பாத்திரம் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது என்பதே உங்களுக்கான கேள்வி. அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். අච්චේ පාතරම් இல்லை, எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. අච්චේ ඊරදේ පාத்திரம். இல்லை, அமுத சுரப்பி என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் பஹ்ரியா வித்யாலயத்துடைய மாணவி MFN ஹுதா. உங்களுக்கான கேள்வி பொது அறிவோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. இலங்கையில் உயர் நீதிமன்ற கட்டட தொகுதியை அமைத்துக் கொடுத்த நாடு எது? இலங்கையிலே உயர் நீதிமன்ற கட்டட தொகுதியை அமைத்துக் கொடுத்த நாடு? ஐக்கிய அமெரிக்கா. இல்லை, அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். பிரித்தானியா. இல்லை, எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. ජර්මන් இல்லை, இரு அணிகளுக்கும் சரியான விடை அளிக்க தவறிவிட்டன. சீனா என்பதே சரியான விடை. பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட், நம்பிக்கையை ஊட்டிய பால். மிலான் ஃபெஸ்டா செயற்கை நிறமூட்டிகளோ ரசாயன பதார்த்தங்களோ சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய மிலான் ஃபெஸ்டா 400 கிராம் பேக்கெட் முழு குடும்பத்திற்கும் போதுமானது. மிலான் ஃபெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன. ஃபெஸ்டா வாங்கும் போது மிலான் ஃபெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள். தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ். நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். இனி பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர்கள் விரைந்து வந்து மேடையில் சரியான விடையை சொல்லி டயமண்ட் பெஸ்ட் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் பரிசினை பெறலாம். பார்வையாளர் கேள்வி இதோ. இலங்கையில் இலவச கல்வி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? உங்களுடைய பேர்? சப் சஹீரா. எந்த பாடசாலை? மலசம்ஸ் மகாவித்யாலயம். உங்களது இலட்சியம்? டாக்டர். டாக்டர், நல்ல சேவை செய்ய வேண்டும். பல அறிவுரைகளை வழங்கிய எங்களுடைய டாக்டர் சனுஷ் காரியப்பர் போல் நீங்களும் எதிர்காலத்தில் இயங்க வேண்டும். சரியானபடி? 1945. ஆம், சரியானபடி. எங்கே பாராட்டுகள். அவருக்கான பரிசினை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் நிறுவனத்துடைய கிழக்கு மாகாணத்துக்குரிய சேல்ஸ் மேனேஜர்
எங்கள் அன்புக்குரிய அமான் அவர்களை அழைக்கின்றோம் பரிசினை வழங்கி கௌரவிக்க. முதலாவது சுற்றிலே கல்முனை அல் அஸ்ஹர் வித்யாலயம் 10 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. அவர்களோடு போட்டியிட்டு கல்முனை அல் பஹரியா மகா வித்யாலயம் 20 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. மேலதிக 10 புள்ளிகளால் கல்முனை அல் பஹரியா மகா வித்யாலயம் முன்னணியில் முதலாவது சுற்றில் திகழ்கிறது. இனி இரண்டாவது சுற்றின் முதலாவது போட்டியாளர் கல்முனை அல் பஹரியா மகா வித்யாலயத்தின் அணித்தலைவி MF மின்ஹா. அவர் தெரிவு செய்திருக்கின்ற கேள்வி விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. முதலாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு, நூற்றாண்டு விழா 1996ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. கேள்வி முதலாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு. உரிய நேரத்தில் சரியான விடை அளிக்க தவறிவிட்டார். அது அணியைச் சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். 1913. இல்லை. எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. கிமு 776. இல்லை. இரண்டு அணிகளும் சரியானபடி அளிக்க தவறிவிட்டன. சரியானபடி 1896 என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் அஸ்ஹர் வித்யாலயத்துடைய அணி தலைவர் RA ஹிஸ்ஸத் அவர்களை அழைக்கின்றோம். உங்களுக்கான கேள்வி விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. MI1 என்பது ஒரு மிளகாய் இனம். MI என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படும் ஆராய்ச்சி நிலையம் எது என்பதே உங்களுக்கான கேள்வி. உரிய நேரத்தில் சரியான விடை அளிக்க தவறிவிட்டார். அதை அணியைச் சேர்ந்து யாராவது ஒருவர் முன்வந்து விடை அளிக்கலாம். எதிரணிக்கு விடப்படுகிறது. உரிய நேரத்தில் எவருமே சரியான விடை அளிக்க தவறிவிட்டார்கள். இருந்தாலும் சரியான விடை மகா இலுப்பல்லம என்பதே சரியான விடை. இனி அடுத்து விளையாடிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் பஹரியா மகா வித்யாலயத்துடைய மாணவி MSF சிம்ஹாவை அழைக்கின்றோம். MFF சிம்ஹா, நீங்கள் தெரிவு செய்கின்ற கேள்வி தமிழோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. ஒரு தண்டிலே பல மலர்கள் சேர்ந்துள்ள பூங்கொத்து எவ்வாறு அழைக்கப்படும்? செண்டு. இல்லை. அதை அணி சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். மஞ்சரி. மஞ்சரி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் பஹரியா மகா வித்யாலயம். இனி அடுத்து விளையாடிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் அஸ்ஹர் வித்யாலயத்துடைய மாணவன் HM ஹமாதி அவர்களை அழைக்கின்றோம். உங்களுக்கான கேள்வி விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. 800 என்ற சுயசரிதை புத்தகத்தை எழுதி வெளியிட்ட விளையாட்டு வீரர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. முத்தையா முரளிதரன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் அஸ்ஹர் வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் பஹரியா வித்யாலயத்துடைய மாணவி JF லுஃபாப் அவர்களை அழைக்கின்றோம். உங்களுக்கு கிடைத்திருக்கும் கேள்வி விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. சூரியனுக்கு மிக அண்மையில் உள்ள கோள் புதன். புதன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் பஹரியா மகா வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் அஸ்ஹர் வித்யாலயத்துடைய மாணவன் MKM ஆதிப். அவருக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வியும் பொது அறிவு. அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவது உங்களுக்கு தெரியும். நவம்பர் மாதம் நடைபெறும். அதிலும் நவம்பர் மாதம் 1வது வாரம் நடைபெறும். 1வது வாரத்தில் ஒரு தினத்தில் நடைபெறும். அந்த தினம் எது என்பதே உங்களுக்கான கேள்வி. புதன். அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். வியாழன். இல்லை. எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. திங்கள். இல்லை. இரு அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. செவ்வாய். இனி அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் பஹரியா மகா வித்யாலயத்துடைய மாணவி AF உல்ஃபத் அவர்களை அழைக்கின்றோம். நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற கேள்வி பொது அறிவோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. மிக நீண்ட காலமாக இலங்கையின் தலை நகரமாக செயற்பட்ட நகரம். திருவண்ணாமலை. இல்லை. திருகோணமலை. அது இயற்கை துறைமுகத்திலே ஒன்றுதான் திருகோணமலை. அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். அனுராதபுரம். அனுராதபுரம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் பஹரியா மகா வித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் அஸ்ஹர் வித்யாலயத்துடைய மாணவன் AAM விஃபத்துல் ஜன்னா. உங்களுக்கான கேள்வி பொது அறிவோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. விமானங்கள் பறக்கின்ற போது அது விபத்துக்குள்ளாகின்ற சந்தர்ப்பத்தில் அது எவ்வாறு நடந்தது என்ற விவரங்களை பெறுவதற்கு கருப்பு பெட்டி உள்ளே இருக்கும்.
அந்த கருப்பு பெட்டியின் உண்மையான நிறம் என்ன என்பதே உங்களுக்கான கேள்வி. சிவப்பு. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். ஆரஞ்சு. ஆம், செம்மண்டல் ஒரேஞ்ச் என்பது சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் அஸ்ஸர் வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்யாலயத்துடைய மாணவி MFN ஹுதா. உங்களுக்கான கேள்வி பொது அறிவோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. இலங்கையினுடைய பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம், பாராளுமன்றம் என்று சொல்வது போல் இந்தியா லோக்சபா. கேள்வி, அமெரிக்காவின் பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படும்? காங்கிரஸ். காங்கிரஸ் என்பது சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்யாலயம். இனி அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் அஸ்ஸர் வித்யாலயத்துடைய மாணவன் FM தக்கி. இறுதி போட்டியாளர். உங்களுக்கான கேள்வி தமிழோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. வேளம் குஞ்சரம் என்ற வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற மிருகம். பரி புரவி என்பது குதிரை என்பது போல வேளம் குஞ்சரம் என்ற சொற்களால் வேறு சொற்களாலும் அழைக்கப்படுகின்ற மிருகம் எது என்பதே உங்களுக்கான கேள்வி. சிங்கம். இல்லை, அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். யானை. யானை என்பதை சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் அஸ்ஸர் வித்யாலயம். பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட் நம்பிக்கையை ஊட்டிய பால். மிலான் ஃபெஸ்டா செயற்கை நிறமூட்டிகளோ ரசாயன பதார்த்தங்களோ சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய மிலான் ஃபெஸ்டா 400 கிராம் பேக்கெட் முழு குடும்பத்திற்கும் போதுமானது. மிலான் ஃபெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன. ஃபெஸ்டா வாங்கும் போது மிலான் ஃபெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள். தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ். நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். மாவட்ட வைத்திய அதிகாரி பிரதேச வைத்தியசாலை சாய்ந்த மருதனுடைய டாக்டர் MHK ஜனுஸ் காரியப்பர்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த ஆரோக்கியம் தொடர்பான விடயங்களை உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்கு. உண்மையில் அந்த உங்களுக்கு தெரியும், தற்போது இந்த ஆரோக்கியம் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கின்ற விடயமாக கொண்டிருக்கின்றது. பெரும்பாலான விடயங்கள் ஒரு டிஸ்போசபிள் ஐட்டமாக வந்து கொண்டிருக்கு. உதாரணமாக இப்போ நீங்கள் நீடில் சிரிஞ்சில் இருந்து ஒரு எல்லா ஐட்டமும் குறைந்த விலையில் வருது. என்னென்னா பாவிச்சு போட்டு தூக்கி எறியக்கூடிய மாதிரி ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லை. இப்போ வாவெல்லாம் ஏன்னா சீப்பாக கொடுக்கறது கொஞ்ச காலம் பாவிச்சா போதும். ஒரு 1 இயர் அல்லது 6 மந்த் பாவிச்சு போட்டு அது வீசிடலாம், திருப்பி புதுசாக வாங்குறது. இப்போ இந்த ஒரு டெக்னாலஜி தான் இப்போ போய் கொண்டிருக்கு. இப்போ மனிதனும் அதே மாதிரி தான் வந்து கொண்டிருக்கான். பார்வைக்குத்தான் உருவங்கள் இருக்கு, அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் போதும். சரி, ஒரு டிஸ்போசபிள் ஐட்டம் மாதிரி வந்துட்டு இப்போ பெருமதி இல்லாத ஆக்கலாம். இப்போ வீடுகள் எடுத்தோம்னு சொல்லிச்சேன்னா வயசான 65 வயசு பழைய எங்களோட அம்மாமாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் புதிய ப்ராடக்ட் எல்லாம் புதிய உற்பத்திகள் எல்லாம் 35 வயசு 28 வயசு 18 வயசு எல்லாம் ஒரு வேலையும் செய்ய இயலாது. ஒரு மம்பட்டியை கொடுத்து ஒரு மடுவை தோணுச்சுன்னா இழக்குது. 16 வயசு ஓயில் எடுக்கிறவர் 7 படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன வேலையை ஒன்று செய்யலாம் இருக்கு. ஈவன் ஸ்கூல் பேக்ஸை தோளில் போட்டுட்டு போனால் முதுகு வலிக்குது. அண்மையில் ஒரு யூடியூபர் ஓட்டமாவடியில் அந்த மேன் பாலத்தை உடைக்கிறதுக்கு அவர் சொல்ற விளக்கம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அந்த மேன் பாலத்தில் பிள்ளைகள் பேக்கை தோளில் போட்டுட்டு ஏறி ஸ்கூலை மாறுறதுக்கு கஷ்டமா இருக்காம அந்த மேன் பாலம் தேவையில்லை. அப்போ ப்ராப்ளம் மேம்பாலமா பிள்ளை இல்லையான்றதை தான் நான் பார்த்தது. அதாவது இப்போ உள்ள மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்ட்ராங் இல்லை, வெறும் சதையும் எலும்பும் இருக்கு. அங்கே உள்ள கொண்டுலையும் அந்த டென்சிட்டி இல்லை. இப்போ போன் எடுத்தோம்னா எலும்பு எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா எலும்பு ஒன்று இருக்கு, அந்த எலும்புல இருக்கிற அந்த டென்சிட்டி அடர்த்தி, அந்த தேவையான மூலகங்கள் உதாரணமாக கல்சியம், பாஸ்பரஸ், மங்கனீஸ், அதே மாதிரி மெக்னீசியம், ஜிங்க், இப்படி இந்த மூலகங்கள் அந்த எலும்பை உறுதியாக வச்சுக்கொள்ளக்கூடிய
அவசியமான இந்த மூலகங்கள் எல்லாம் அந்த எலும்புல குறைவு. ஒரு ஷேப்புக்கு ஆக்கள் இருக்கு. அதே மாதிரி சதைகள் எடுத்தாலும் சொன்னா அதுல புரோட்டீன் கண்டென்ட் வந்து காணாது. பொடிக்கு ஃபெட்டால தான் பெருசா இருக்காங்க, கொழுப்பால ஆக்கள் வந்து பெருத்து போயிருக்காங்க. இப்படி பார்க்கிற டைம்ல அந்த நாங்க எல்லாம் வந்து எங்களோட உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள், எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி, நீர்ப்பிடன சக்தி, அப்படி ஒவ்வொரு உறுப்புகள் எடுத்தோம் செல்ச்சோன்னா ஒவ்வொரு உறுப்பும் வந்து ஒரு போலியான உறுப்புகளாகவும் போலியான உடம்பாகவும் தான் இப்ப தற்போது மாறிக்கொண்டிருக்கு. இதுதான் இப்ப நம்ம எதிர்கொள்ற எல்லா பிரச்சனைகளுக்கும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைது. இப்ப ஆரோக்கியம் செல்ற நேரங்கள்ல உங்களுக்கு தெரியும், உடல் ஆரோக்கியம் அடுத்தது உள ஆரோக்கியம் ரெண்டும் சேர்ந்ததுதான் டோட்டலான ஆரோக்கியம். அதுல உடல் ஆரோக்கியத்துல வந்து உங்களுக்கு தெரியும், பிரதானமாக இந்த உடல் ஆரோக்கியத்தில் செல்வாக்கு செலுத்துற விடயங்கள் வந்து ஒன்று உணவு முறை ஆரோக்கியமற்று போவதுதான் அந்த உடல் ஆரோக்கியம் குறைவதற்கு ஒரு காரணம். மற்றது வந்து உடற்பயிற்சி அற்ற உடற்பயிற்சி குறைந்த உடல் அமைப்பு. இந்த ரெண்டும் வந்து எங்களோட உடல் வந்து உறுதி இல்லாமக்கு வலு இல்லாம போறதுல பிரதான காரணங்களாக அமையுது. அப்ப நாங்க இந்த உடலை வந்து இந்த ரெண்டு விடயங்களையும் கூட கவனம் செலுத்தி இதை வந்து நாங்க ஸ்ட்ராங் ஆக்கினா எங்களுக்கு நோய்கள் இருந்து எங்களை பாதுகாக்கலாம். தொற்று நோயாக இருந்தாலும் சரி, தொற்றா நோயாக இருந்தாலும் சரி. இப்ப தொற்று நோய்கள் வந்து உயிரிழப்பை ஏற்படுத்துறதுல ஒரு 20% தான் வருது. தொற்றா நோய்கள் தான் உயிரிழப்புல 80% வருது. தொற்றா நோய்கள் தான் உங்களுக்கு தெரியும், சீனி, பிரஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் வாரது, பாரிசவாதம் வாரது, கிட்னி வருத்தம், லிவர் ஃபெயிலியர், கேன்சர், புற்றுநோய், இதெல்லாம் தொற்றா நோய்கள். ஆகவே தொற்றா நோய்களால தான் 80% உயிரிழப்பு ஏற்படுது. தொற்று நோய்கள் ஒரு சீசனுக்கு வரும், அது பெரிய அளவில் உயிரிழப்பு ஏற்படுத்தாது. வேறு பல காரணங்களால ஒரு தொற்று நோய் உயிரிழப்பை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும், கொரோனாங்கிற ஒரு தொற்று வந்துச்சு. அந்த டைம்ல உயிரிழந்தார்கள் யாரு? நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த வேற நோய்கள் இருக்கிறார்கள் உயிரிழந்தாங்க. அவங்களோட நீர்ப்பிடன சக்தி குறைந்துட்டு, உதாரணமாக சீனி வருத்தம், கிட்னி வருத்தம் சொல்லி நாள்பட்ட நோய்கள் இருக்கிறார்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. ஆகவே நாங்க இந்த ரெண்டு நோய்கள் இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்க நல்லா வலுவாக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இந்த ரெண்டு விடயங்களும் எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது. பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட், நம்பிக்கையை ஊட்டிய பால். மிலான் ஃபெஸ்டா செயற்கை நிறமூட்டிகளோ ரசாயன பதார்த்தங்களோ சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய மிலான் ஃபெஸ்டா 400 கிராம் பேக்கெட் முழு குடும்பத்திற்கும் போதுமானது. மிலான் ஃபெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன. ஃபெஸ்டா வாங்கும் போது மிலான் ஃபெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள். தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ். நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, 2 சுற்றுகளாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற போட்டியின் இறுதி முடிவை அறிய தர இருக்கின்றோம். கல்முனை அல் அஸ்ஸர் வித்யாலயம் 30 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்ட கல்முனை அல் பஹரியா மகா வித்யாலயம் 50 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. மேலதிக 20 புள்ளிகளால் கல்முனை அல் பஹரியா மகா வித்யாலயம் வெற்றியிட்டுக் கொண்டது. டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார் வழங்கி இருக்கின்ற மிக பெருமதியான பரிசு பொதி வழங்கி வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே அதிபர் இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற MH நுஸ்ரத் பேகம் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்க. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார அறிவுச்சுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விருந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவுச் செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம்.
அறிவுச் சுரங்கம் கேட்டீர்கள். நடத்தியவர் ARM நௌஃபில். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது அலீம். அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, காய், பதுளை, நுவரெலியா, பண்டாரவிளை, மொனராங்கலை, ரத்னபுரி, பொலன்னறுவை 102.3 பிறை